Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செஷன் என்ன அப்படின்னா, இந்திய ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், FTA அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்தியா யூரோப்பியன் யூனியனுக்கு நடுவில் ஏற்படுத்தக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன பொருட்களுக்கு வரிகள் குறையுது, எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் வரிகள் 0 ஆகுது, இதில் இந்தியா என்ன பெனிஃபிட் கிடைக்கும், இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட்டு, யூரோப்பியன் யூனியனுக்கு என்ன பெனிஃபிட்டு, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதை ஏன் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் அப்படின்னு இதை ஏன் சொல்கிறாங்க, இதில் எந்தெந்த பொருட்கள்லாம் இன்க்ளூட் பண்ணலை, இது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்ப்போம். சரியா? ஓகே. காலக் அகாடமியோட ஃபஸ்ட்டு ஜிஎஸ் பேட்ச் 1899, இல்லை ஹிஸ்ட்ரி INM யூனிட் 8 யூனிட் 9 சோஷியல் இஷ்யூஸ் சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி வெங்கடேஷன் சார் புக் நடத்துவோம். இதோட ப்ரைஸ் 1899. செகண்ட் ஜிஎஸ் பேட்ச், இதோட பேர் ஆர்டிகல் 280 பேட்ச், பாலிட்டி எக்கனாமி ஆப்டிடியூட் ஜியாகிரஃபி நடத்துகிறோம். இதோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் போட்டு விட்றேன். ஓகே. ஃபஸ்ட்டு இந்தியா யூரோப்பியன் யூனியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஓகேங்களா? ஒன் அக்ரிமெண்ட் எக்ஸ்பேண்ட் அக்சஸ் டு 27 யூரோப்பியன் யூனியன் மார்க்கெட்ஸ். பைலிங்குவலாக தான் டேட்டா வச்சுருக்கேன், இமேஜஸ் மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷில் இருக்கும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? தமிழ்லையும் டேட்டாஸ் நிறைய வச்சுருக்கேன். அப்போ ஒரே ஒரு அக்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொருட்களை 27 ஐரோப்பிய ஒன்றிய சந்தைகளில் விற்பதற்கான அணுகலை ஏற்படுத்தி கொடுக்குது. ஓகேங்களா? ஏற்கனவே வித்துட்டு இருக்காங்க, இப்போ வரிகள் குறைச்சி வரிகள் இல்லாமல் விற்பதற்கான அணுகலை ஏற்படுத்தி கொடுக்கு. இந்த ஒப்பந்தத்துக்கும் 27 அப்படிங்கிற நம்பருக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா இந்த ஒப்பந்தம் கன்க்ளூட் ஆனது, கையெழுத்தானது பார்த்தீங்க அப்படின்னா 27/1/2026. சரியா? ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட தேதி ஜனவரி 27. இந்த ஒப்பந்தத்தின்படி இந்திய பொருட்கள் 27 ஐரோப்பிய ஒன்றிய சந்தைகளுக்கு போய் சேரப்போகுது. எளிமையான முறையில் வரிகள் குறைக்கப்பட்டு வரிகள் பூஜ்ஜியமாக்கப்பட்டு சில இறக்குமதி வரிகள்லாம் இல்லாமலே போய் சேரப்போகுது. சரியா? ஸோ அப்போ 27 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் 27ஆம் தேதி ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இந்த ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, இப்போ இந்த ஒப்பந்தம் நேற்று பேசி இன்னைக்கு வரல, இது 2007 பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 2007 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் ட்ரேட் டாக்ஸ், முதல் கட்ட ஒரு ஒப்பந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு 2007. அதுக்கப்புறம் பல கட்ட பேச்சுவார்த்தை நடந்து இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 27, 2026 ஒப்பந்தம் இறுதி கட்டத்தை எட்டுச்சு. ஸோ அப்போ 2007 ஆரம்பித்தது, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா 2026ஆம் ஆண்டு ஜனவரி 27 அன்று கையெழுத்தான இந்திய ஐரோப்பிய ஒன்றிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் உலகளாவிய வர்த்தக உத்தியில் ஒரு திருப்பு முனையாக அமைகிறது. இரு தரப்பு தலைவர்களாலும் இது பரவலாக அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் தாய் என்று வர்ணிக்கப்படுகிறது. இது ஏன் இந்த பேர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி டேட்டா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம என்ன சொல்கிறோம், மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறோம். சரியா? இதை மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு குறிப்பிடும். அனௌன்ஸ்டு பை த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அலாங்சைட் யூரோப்பியன் கமிஷன் பிரசிடென்ட் உர்சுலா வான் டெர் லியன். இதில் இந்த யூரோப்பியன் கமிஷன் பிரசிடென்ட், யூரோப்பியன் கவுன்சில் பிரசிடென்ட், இது இங்கிலீஷ்லேயே படிச்சுக்கோங்க. தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் மோசமாக இருக்கும், நமக்கு தெரியும் இல்லையா, அதனால் சொல்கிறேன். யூரோப்பியன் கமிஷன் பிரசிடென்ட் உர்சுலா வான் டெர் லியன், யூரோப்பியன் கவுன்சில் பிரசிடென்ட் அண்டோனியா கோஸ்டா. இவங்க 2 பேரும் கூட்டா பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பக்கம். ஸோ மொத்தம் இவங்க 2 பேரும் சேர்ந்து இது அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது யூரோப்பியன் ஒன்றியன் சார்பாக இவங்க 2 பேர், இந்தியா சார்பாக நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், இவங்க சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. இது எப்போ அப்படின்னா 16வது இந்திய ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாடு. இப்போ 16வது உச்சி மாநாட்டில் தான் இது அறிவிக்கப்பட்டிருக்கு. 16th இந்தியா EU சமிட். ஓகேங்களா? இப்போ இது அறிவிக்கப்பட்டதன் மூலமாக யூரோப்பியன் யூனியன் இந்தியாஸ் 22nd ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பார்ட்னர். த அக்ரிமெண்ட் மேக்ஸ் த யூரோப்பியன் யூனியன் இந்தியாஸ் 22nd ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பார்ட்னர். இப்போ நம்ம ஜனவரி 27, 2026 இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு நடுவில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டது இல்லையா? இந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் ஐரோப்பிய ஒன்றியத்தை இந்தியாவின் 22வது தடையற்ற வர்த்தக ஒப்பந்த கூட்டாளியாக மாற்றுது. அப்போ இந்தியாவோட 22வது தடையற்ற வர்த்தக ஒப்பந்த கூட்டாளி யார்? நம்மளுடைய ஐரோப்பிய ஒன்றியம் தான். அதுக்கு முன்னாடி நம்ம 21 நாடுகளோட இல்லை 21 ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம். சரியா? ஓகே. இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 2027 முதல் அமலுக்கு வரும். ஸோ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 21 ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஈவன் ஐரோப்பா கூட இன்னொன்று போட்டிருந்திருப்போம். ஓகேங்களா? அது வேற இது வேற, ரெண்டையும் குழப்பிக்க வேண்டாம். ஐரோப்பிய ஒன்றியமும் இந்தியாவும் ஏற்கனவே ஆண்டுக்கு 180 பில்லியன் யூரோக்கள், அதாவது
$215 பில்லியன் அதிகமான மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் சேவைகளை வர்த்தகம் செய்கின்றன. ஸோ இது வந்து யூரோப்பியன் கமிஷனோட வெப்சைட்டில் இருக்குது. இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டுக்கு $215 பில்லியன் அல்லது 180 பில்லியன் யூரோ, இதுக்கு அதிகமான பொருட்களை பார்த்தீங்க அப்படின்னா பொருட்கள் மற்றும் சேவைகளை வர்த்தகம் பண்ணிகிட்டு இருக்கோம். கட்டணங்களை நீக்குவது அல்லது குறைப்பதன் மூலம், இப்போ வரிகளை வந்து குறைச்சிருக்காங்க இல்லையா, அதன் மூலம் அந்த பொருட்களோட விலையும் குறையும் இல்லையா. அப்போ சில பொருட்களுக்கு வரிகள் குறைக்கப்பட்டிருக்கு, சில பொருட்களுக்கு நீக்கப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ இதன் மூலமாக கட்டணங்கள் குறையும் இல்லையா. இதன் மூலம் 2032ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவிற்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருட்கள் ஏற்றுமதியை 2 மடங்காக அதிகரிக்கும் என்று ஐரோப்பிய ஆணையம் தெரிவித்துள்ளது. அப்போ 2032க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றியத்தோட பொருட்கள் ஏற்றுமதி இந்தியாவுக்கு வருது இல்லை, அது வந்து இப்போ ஒரு 100 பொருள் ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஏற்றுமதி வந்து 2 மடங்கு ஆகும் 2032க்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இந்த குறிப்பு என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தியாக இந்தியாவுக்கு ஐரோப்பாவுக்கு நடந்த அந்த வர்த்தகம் இருக்கு இல்லையா, அதோடைய மதிப்புகள் வந்து குறிப்பிட்டிருக்கோம். 2024-25 நிதியாண்டில் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான இந்தியாவின் இருதரப்பு பொருட்கள் வர்த்தகம் 11.5 லட்சம் கோடி ரூபாய், அதாவது 136.54 பில்லியன் அமெரிக்க டாலர். இதில் ஏற்றுமதியின் மதிப்பு 6.4 லட்சம் கோடி ரூபாயாகவும் மற்றும் இறக்குமதியின் மதிப்பு 5.1 லட்சம் கோடி ரூபாயாகவும் இருந்தது. 2024ஆம் ஆண்டில் இந்திய ஐரோப்பிய ஒன்றிய சேவைகள் வர்த்தகம் 7.2 லட்சம் கோடி ரூபாயை எட்டியது. இது வந்து நம்மளோட மத்திய அரசோட பிஐபி வெப்சைட் இருக்குல்ல, அதில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ சமீபமாக என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த வர்த்தகம் தான் அப்படியே 2 மடங்கு ஆகும் அப்படின்னு ஐரோப்பிய யூனியன் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகே, இது இங்கிலீஷ் டேட்டா, சரியா, அது தமிழில் கொடுத்துருக்கோம், இது இங்கிலீஷ் டேட்டா, நோட் பண்ணிக்கோங்க. இதை ஏன் நம்ம மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, என்காம்பஸஸ் 1/3 ஆஃப் த குளோபல் ட்ரேட். இப்போ உலக வர்த்தகம் நடக்குது இல்லையா, மொத்தமாக உலகத்தில் நடைபெற வர்த்தகத்தில் 1/3 பங்கு இது உள்ளடக்கி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ என்காம்பஸஸ் 1/3 ஆஃப் த குளோபல் ட்ரேட். அடுத்த பாயிண்ட் பாருங்க, பிரிங்ஸ் டுகெதர் செகண்ட் அண்ட் ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கனாமிஸ். இப்போ 2வது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு அப்படிங்கிறது ஐரோப்பா தான், ஐரோப்பிய ஒன்றியங்கள் தான். 4வது பெரிய பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்தியா. அதான் என்ன சொல்கிறாங்க, 2வது பெரிய பொருளாதார நாட்டையும் 4வது பெரிய பொருளாதார நாட்டையும் ஒட்டுக்கா இந்த ஒப்பந்தம் வந்து இணைச்சிருக்கு அப்படின்னு. அன்லாக்ஸ் ப்ரிஃபரன்ஷியல் அக்சஸ் ஆஃப் $75 பில்லியன் இன் எக்ஸ்போர்ட்ஸ். அடுத்த பாயிண்ட், அபாலிஷஸ் டாரிஃப்ஸ் ஆன் 9425 லைன்ஸ் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ். இதெல்லாம் தாண்டி கேட்டரிங் டு 25% ஆஃப் த குளோபல் ஜிடிபி, அதாவது ஒட்டுமொத்த உலக ஜிடிபி இருக்கு இல்லையா, இந்த உலக ஜிடிபியில் 25% இது கொண்டு இருக்கு, இது தன்னுள்ள அடக்கி இருக்கு அப்படிங்கிறாங்க. இதை வச்சு தான் இந்த ஒப்பந்தம் வந்து மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்றாங்க. நமக்கு தேவையானது இந்த 1/3, 25%, செகண்ட் அண்ட் ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கனாமி, இது மட்டும் மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அபாலிஷஸ் டாரிஃப்ஸ் ஆன் 9425 லைன்ஸ் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது 9425 அந்த வரிகளுக்கான எல்லை புள்ளிகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க. 9425 பொருட்களுக்கான அந்த வரிகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அல்லது குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து, இந்தியா அனௌன்சஸ் இட்ஸ் 8th FDA சின்ஸ் 2021. 2021 இருந்து இது 8வது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. இது தமிழ்லையும் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே அது இங்கிலீஷ்லையும் இருக்கும், அதுக்கு தமிழ்லையும் கொடுத்துருப்போம். இப்போ 2021 பார்த்தீங்கன்னா மொரீஷியஸோட ஒரு வர்த்தக ஒப்பந்தம், ஆப்பிரிக்காவுடன் இந்தியாவின் முதல் வர்த்தக ஒப்பந்தம், சரியா, அதை தான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருப்போம். 2021 மொரீஷியஸோட CECPA அப்படிங்கிற ட்ரேடு அக்ரிமெண்ட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் ட்ரேட் டீல் வித் ஆஃப்ரிக்கா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2022 ஆஸ்திரேலியா ECTA, ஆஸ்திரேலியா சந்தையில் வரியில்லா ஏற்றுமதி வாய்ப்பை பெற்றுத்தந்த ஒப்பந்தம். அடுத்து இந்தியா யுனைடெட் அரபு எமிரேட்ஸோட வர்த்தக ஒப்பந்தம். அதுக்கப்புறம் 2024-25 ஐரோப்பிய தாராள வர்த்தக சங்கம் EFTA TEPA அந்த ஒப்பந்தம். அதுக்கப்புறம் 2025 இங்கிலாந்து CETA, நியூசிலாந்து FTA, ஓமன் CEPA, 2026 ஐரோப்பிய ஒன்றியத்தோட FTA. ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட் பண்ணி வச்சுக்கணும், ஏன்னா மெயின்ஸில் எழுதும்போது இது கட்டாயம் தேவைப்படும். அடுத்து, the India-European Union FDA will now undergo language finalization and legal scrubbing, followed by translation and ratification by all 27 European Union member states and the European Parliament before it enters into force. இப்போ இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு இல்லையா, இந்த ஒப்பந்தம் பார்த்தீங்க அப்படின்னா மொழி இறுதிப்படுத்தல் மற்றும் சட்ட ரீதியான சரிபார்ப்புக்கு உட்படுத்தப்படும். அதைத் தொடர்ந்து அது நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு ஐரோப்பிய ஒன்றியத்தின் 27 உறுப்பு நாடுகள் மற்றும்
ஐரோப்பிய நாடாளுமன்றத்தால் மொழிபெயர்க்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டோம். அங்கே அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்னா ஓகே, இது நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒப்பந்தத்தில் வந்து 2 பேருமே பலனடைகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்தியாவுக்கும் பலன் இருக்குது, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் பலன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 2 பேருக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது? யூரோப்பியன் யூனியன்ஸோட கமிட்மெண்ட்ஸ் என்ன? The European Union committed to open 97% of its tariff lines covering 99.5% of India's exports by value. இந்த பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, இது வந்து பிஐபி வெப்சைட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே கொடுத்துருக்குறேன். ஏன்னா மத்திய அரசாங்கத்தோட அஃபீஷியல் வெப்சைட்டில் நம்ம நியூஸ் பேப்பர்லையோ இல்லை வேற எங்கேயோ எடுத்தோம்னா டைப்பிங் மிஸ்டேக்கில் கூட மாறலாம். 99% டைப்பிங் மிஸ்டேக் வராது, எங்கேயா மாறலாம். அதனால தான் பிஐபி வெப்சைட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுத்துருக்கேன். இதில் யூரோப்பியன் யூனியன் என்ன கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, to open 97% of its tariff lines covering 99.5% of India's exports by value. தமிழ்லையும் சொல்லிடுறேன். ஐரோப்பிய ஒன்றியத்தோட உறுதிமொழி என்ன அப்படின்னா, ஐரோப்பிய ஒன்றியம் தனது 97% வரி விதிப்பு பிரிவுகளை நீக்க உறுதியளிச்சுருக்கு. இது இந்தியாவிற்கான ஏற்றுமதியில் 99.5% மதிப்பை உள்ளடக்கியுள்ளது. அப்போ 97% பொருட்களுக்கான வரி விதிப்பு வந்து நீக்கி இருக்குது, வரி விதிப்பு பிரிவுகளை நீக்கி இருக்கு. இது வந்து இந்தியாவோட ஏற்றுமதியில் 99.5% மதிப்பை உள்ளடக்குச்சு. அப்போ இந்தியாவுக்கு இப்போ வரைக்கும் ஒரு 100 பொருள் நம்ம வந்து அங்கே வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா அதில் 99.5% பொருட்களுக்கு வரிகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அல்லது குறைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுதான் இந்த வரி விதிப்பு பிரிவுகளை நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து இந்தியாவோட உறுதிமொழி என்னன்னா, இந்தியா கமிட்டட் மார்க்கெட் அக்சஸ் ஆன் 92.1% ஆஃப் டாரிஃப் லைன்ஸ் கவரிங் 97.5% ஆஃப் த யூரோப்பியன் யூனியன் எக்ஸ்போர்ட்ஸ். அப்போ இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 92.1% வரி விதிப்பு பிரிவுகளில் சந்தை அணுகளை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வழங்க சம்மதிச்சிருக்காங்க. இது ஐரோப்பிய ஒன்றியத்தோட ஏற்றுமதியில் 97.5% உள்ளடக்குச்சு. கேள்வி கேட்கும்போது சரியாக வாட்ச் பார்த்துட்டு பதில் எழுதுங்க. ஏன்னா ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். அவங்க வந்து இது ஐரோப்பிய ஒன்றியத்தோட ஏற்றுமதியில் எத்தனை சதவீதம்னு கேட்டு ஆப்ஷன் ஏல 99.5% கொடுத்துருவாங்க. நம்ம நியூஸ் பேப்பர்லையும் நிறைய வெப்சைட்ஸ்லையும் யூடியூப்லையுமே 99.5 அப்படின்னு ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்ததுனால கேள்வியை சரியாக வாசிக்காமல் 99.5ன்னு போட்டுருவோம். சரியா? இது இந்தியாவுக்கு எவ்வளோ தூரம் பெனிஃபிட் கொடுக்குது அப்படின்னா, இந்தியாவோட ஏற்றுமதியில் 99.5% பொருட்களுக்கு வரிகள் நீக்கப்பட்டிருக்கு, குறைக்கப்பட்டிருக்கு. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எவ்வளோ பெனிஃபிட் அப்படின்னா, ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களில் 97.5% பொருட்களுக்கான வரிகள் குறைக்கப்பட்டிருக்கு, நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுமதி வேல்யூவா இல்லை வரி விதிப்பு பிரிவா அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே பர்சன்டேஜாக இருக்கும்போது டாரிஃப் லைன் பர்சன்டேஜா இல்லை எக்ஸ்போர்ட்ஸ் பை வேல்யூ பர்சன்டேஜா அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் படிங்க. ஏன்னா நம்ம சரியாக படிக்கல அப்படின்னா இல்லை கொஸ்டின் பேப்பரை சரியாக வாசிக்கல அப்படின்னா படிச்சும் புண்ணியம் இல்லாமல் போகணும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ இது வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். என்ன அப்படின்னா, இது வந்து இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட்டு, யூரோப்பியன் யூனியன்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி. இப்போ மெரைன் செக்டார், கெமிக்கல், லெதர் அண்ட் ஃபுட்வேர், பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர், டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல், பேஸ் மெட்டல், ஜெர்ம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, ரயில்வே ஏர்கிராஃப்ட் ஷிப்ஸு, ஃபர்னிச்சர் அண்ட் லைட் கன்சியூமர் குட்ஸு, டாய்ஸு, ஸ்போர்ட்ஸ் குட்ஸு, இது எல்லாத்துக்குமே இதுக்கு முன்னாடி ஒரு பர்சன்டேஜ் இருந்துச்சு இல்லையா? இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 0. சரியா? இதே மாதிரி ஃபார் யூரோப்பியன் யூனியன்ஸ், ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள்ஸ்க்கு 110% இருந்துச்சு, இப்போ 10%. அதான் சொன்னாங்கல்ல, அந்த கார்களோட விலைகள்லாம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு. வைன் பார்த்தீங்க அப்படின்னா 150% இருந்துச்சு, இப்போ 20% ப்ரீமியம், 30% மீடியத்துக்கு. ஸ்ப்ரிட்ஜு, பீரு, ஆலிவ் ஆயில், குவிஸ்ஸு, மெஷினரி அண்ட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், ஏர்கிராஃப்ட் அண்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது ஒன்றுக்கும் அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டு, நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதை நான் ஸ்டேட்மெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே. India secures strategic access to European markets. India has gained preferential access to the European markets across 97% of tariff lines covering 99.5% of trade value in particular. நான் என்னென்னங்கிறத சொல்கிறேன். ஐரோப்பிய சந்தைகளுக்கான பின்வரும் சந்தை சலுகைகளை இந்தியா பெறுகிறது. என்ன அப்படின்னா, 97% வரி பிரிவுகளில் ஐரோப்பிய சந்தைகளுக்கான முன்னுரிமை அணுகலை பெறுது. இது 99.5% வர்த்தக மதிப்பை உள்ளடக்குது. இப்போ ஐரோப்பாவில் வந்து 100% வரி விதிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் இந்தியாவுக்கு 97% வரி பிரிவுகளில் விலகல் கிடைக்குது. ஏற்றுமதி மதிப்பில் பார்த்தோம் அப்படின்னா 100% இருக்குது அப்படின்னா 99.5% ஏற்றுமதி மதிப்புக்கு உங்களுக்கு வந்து வரி விலக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் உடனடியாக வரி விலக்கு, எந்தெந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 70.4% tariff lines covering
90.7% of India's experts will have immediate duty elimination for important labor-intensive sectors such as textile, leather and footwear, tea, coffee, spices, sports goods, toys, gems and jewelry, and certain marine products amongst others. இப்போ இந்த வர்த்தக ஒப்பந்தம் உடனே நடைமுறைக்கு வருது இல்லையா, நடைமுறைக்கு வந்த உடனே உடனடியாக எந்த பொருட்களுக்கெல்லாம் வரிகள் வந்து நீக்கப்படுது அப்படின்னா அதுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஜவுளி, தோல் மற்றும் காலணிகள், தேநீர், காஃபி, மசாலா பொருள், விளையாட்டு பொருள், பொம்மை, ரத்தினங்கள் மற்றும் நகைகள் மற்றும் சில கடல்சார் பொருள். இந்த கடல்சார் பொருள் இன்னொரு இதுலையும் வரும். இப்போ சர்டைன் அப்படின்னு மட்டும் தான் குறிப்பிட்டிருக்காங்க. சில கடல்சார் பொருட்கள் போன்ற முக்கியமான தொழிலாளர் செறிவான துறைகளுக்கான இந்தியாவின் ஏற்றுமதியில் 90.7% உள்ளடக்கிய 70.4% வரி பிரிவுகளுக்கு உடனடியாக வரி விலக்கு அளிக்கப்படும். அப்போ இந்த ஒப்பந்தத்தில் நம்ம முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தோம், 99.5% ஏற்றுமதிக்கு வரி விலக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் உடனடியாக வந்து 90.7% ஏற்றுமதிக்கு வந்து வரி விலக்கு கொடுக்குறாங்க. சரியா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது இந்த ஒப்பந்தம் வந்த உடனே இது நடைமுறைக்கு வரும். அடுத்து 3லேருந்து 5 ஆண்டுகளுக்குள்ள 20.3% 20.3% tariff lines covering 2.9% of India's exports will have zero duty access over 3 to 5 years for certain marine products, processed food items, arms and ammunition amongst others. இப்போ முதல்ல உடனே நடைமுறைக்கு வர்றதை பார்த்தோம். 90.7% இந்தியாவோட ஏற்றுமதி மதிப்பில் இருக்கக்கூடிய வரிகள். அடுத்து 2.9% ஏற்றுமதி மதிப்பில் இருக்கக்கூடிய வரிகள் வந்து எவ்வளோ குறைக்கப்படுது அப்படின்னா, சில கடல்சார் பொருள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள், ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் போன்றவற்றுக்கான இந்தியாவின் ஏற்றுமதியில் 2.9% உள்ளடக்கிய 20.3 வரி பிரிவுகளுக்கு 3% வரி பிரிவுகளுக்கு 3 முதல் 5 ஆண்டுகளில் பூஜ்ஜிய வரி அணுகல் வந்து கிடைக்கும். சரியா, இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, முதல்ல 90.7% ஆஃப் இந்தியாஸ் எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இதில் சில பொருட்கள் குறிப்பிட்டிருக்காங்களா, அதுக்கு இமிடியேட்டாக டாக்ஸ் எலிமினேஷன். 2.9% ஆஃப் இந்தியாஸ் எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்து 3 to 5 இயர்ஸில் ஜீரோ டியூட்டி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 6.1% tariff lines covering 6% of India's exports will have preferential access by way of tariff reduction for certain poultry products, preserved vegetables, bakery products among others, or through TRQs. இந்த TRQ தனியாக நடத்தி தரேன். TRQs for cars, steel, certain shrimps or prawns products amongst others. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, சில வளர்ப்பு பறவை பொருட்கள், பால்ட்ரி ஐட்டம்ஸ் மட்டும் அதுக்கு சொல்கிறேன். பதப்படுத்தப்பட்ட காய்கறிகள், பேக்கரி பொருட்கள் போன்றவருக்கு வரி குறைப்பு மூலமாகவோ அல்லது கார்கள், எஃகு, சில இறால்கள், நண்டு பொருட்கள் போன்றவற்றுக்கு டிஆர்கியூ மூலமாகவோ இந்தியாவின் ஏற்றுமதியில் 6% உள்ளடக்கிய 6.1% வரி பிரிவுகளுக்கு முன்னுரிமை அணுகல் அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா, இந்த முன்னுரிமை அணுகல் அப்படிங்கிறது முழுசாக நீக்குவோன்னு சொல்ல மாட்டாங்க, முன்னுரிமை அணுகல் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து key labor intensive sectors such as textile, apparel, marine, leather, footwear, chemicals, plastics or rubbers, sports goods, toys, gems and jewelry comprising more than INR 2.87 lakh crore of exports that are currently subjected to import duty between 4% to 26% in the European Union. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாத்தையும் நீக்குவோன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த நீக்கிறதுக்கு முன்னாடி இது எவ்வளோ இருக்குது, 4%லேருந்து 26% வரைக்கும் இருக்குங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 4%லேருந்து 26% வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையுமே நீக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 2.87 லட்சம் கோடிக்கு அதிகமான வர்த்தக பொருட்கள் இருக்குல்ல, அந்த வர்த்தக பொருட்களுக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 முதல் 26% வரையான இறக்குமதி வரி அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இப்போ இந்தியாஸ் ஆஃபர் டு த யூரோப்பியன் யூனியன். இப்போ இந்தியாவோட ஆஃபர் என்ன அப்படின்னா, ஓவரால் இந்தியா இஸ் ஆஃபரிங் 92.1% ஆஃப் tariff lines which covers 97.5% of the European exports. இப்போ இந்தியா என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா, 92.1% வரி விதிப்பு பிரிவுகளில், அந்த வரி விதிப்பு பிரிவுகளில் 92.1% கொடுக்குறாங்க சந்தை அணுகல். இது ஐரோப்பிய ஒன்றியத்தோட ஏற்றுமதியில் 97.5% உள்ளடக்குச்சு. இதில் எதுக்கெல்லாம் உடனடியாக வரி நீக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, 49.6% of tariff lines will have immediate duty elimination. 39.5% of tariff lines are subjected to phase elimination over 5, 7 and 10 years. 3% of products are under phased tariff reductions and a few products are subject to TRQs for apples, pears, peaches, kiwi fruit. அதாவது நம்ம இந்தியாவுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல் கட்டமாக 70%க்கு மேலே உடனடியாக வரி நீக்கம் செய்யப்படும் சொன்னாங்க. நம்ம 49.6% வரி பிரிவுகளுக்கு உடனே வரி நீக்கம்,
39.5% வரி விதிப்பு பிரிவுகளுக்கு 5, 7 மற்றும் 10 ஆண்டுகளில் படிப்படியாக வரி நீக்கும். 3 பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா வரி குறைப்பு செய்யப்படும். பட் இது வந்து சில வரி விதிக்கிட்டு வரி ஒதுக்கீட்டு வரம்புகள் இருக்கு இல்லையா, இதை பொறுத்தும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸ்க்ளூஷன்ஸ் ஃப்ரம் த டீல். நோ கன்செஷன்ஸ் ஆன் சிக்கன் அண்ட் ரைஸ். நோ அக்ரிமெண்ட் ஆன் கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் இன் எனர்ஜி அண்ட் ரா மெட்டீரியல்ஸ். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சாப்டர் எக்ஸ்க்ளூடட். நோ ஃபைனல் அக்ரிமெண்ட் ஆன் ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ். இதில் ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ்க்கு பேரலாக இன்னொரு அக்ரிமெண்ட் அப்படின்னு போடுறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த 4மே பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூஷன்ஸ் இந்த டீலில் இருந்து. நோ கன்செஷன் ஆன் சிக்கன் அண்ட் ரைஸ், நோ அக்ரிமெண்ட் ஆன் கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் இன் எனர்ஜி அண்ட் ரா மெட்டீரியல்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சாப்டர் எக்ஸ்க்ளூடட், நோ ஃபைனல் அக்ரிமெண்ட் ஆன் ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன். இந்த 4ஐயும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. India has safeguarded sensitive sectors including beef and poultry, dairy products, fish and seafood, cereals, fruits, vegetables, nuts, edible oils, tea, coffee, spices, tobacco are balancing export growth with domestic priorities. என்ன அப்படின்னா சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான பொருட்களை இதில் வரி விதிப்பில் நீக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மக்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சமநிலை ஏற்படுத்துறதுக்காக சில பொருட்களை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசர்வ் பண்ணுறாங்க, பாதுகாத்துட்டு வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மாட்டு இறைச்சி, கோழி இறைச்சி, பால் பொருள், மீன், கடல் உணவுகள், தானியங்கள், பழம், காய்கறி, கொட்டை, சமையல் எண்ணெய், தேநீர், காஃபி, மசாலா பொருள், புகையிலை போன்ற முக்கியமான துறைகளை பாதுகாத்து ஏற்றுமதி வளர்ச்சியும் உள்நாட்டு முன்னுரிமைகளையும் சமநிலைப்படுத்தி வருகிறது. நம்ம இந்த வெங்காய ஏற்றுமதிக்கு அடிக்கடி பண்ணுவோம் பார்த்திங்களா, இவ்வளோதான் ஏற்றுமதி பண்ணுவோம், ஏன்னா உள்நாட்டு மக்களுக்கு வேணும் இல்லையா. அதை மாதிரி இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்கு இதை ப்ரிசர்வ் பண்ணுறாங்க, இது நம்ம நாட்டு மக்களுக்கும் தேவைப்படணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரேடியாக ஏற்றுமதிக்கு நம்ம ரொம்ப சலுகைகள் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த நாட்டு மக்களுக்கு இல்லாமல் அதிகமாக ஏற்றுமதி ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த இந்தியா யூரோப்பியன் யூனியனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால நிறைய மாநிலங்களுக்கு நிறைய சாதகங்கள் உண்டு. இதில் தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு திருப்பூர் அப்பேரல் எக்ஸ்போர்ட்ஸ், வெள்ளூர் ஆம்பூர் லெதர் அண்ட் ஃபுட்வேர், சென்னை கோயம்புத்தூரில் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ், லார்ஜ் எம்ப்ளாய்மெண்ட் கெயின்ஸ் இன் டெக்ஸ்டைல், லெதர் அண்ட் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருப்பூர், வெள்ளூர், ஆம்பூர், சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் உற்பத்தி நல்லா இருக்குங்கிறாங்க. இந்த அக்ரிமெண்ட் வந்து நம்ம மாநிலங்களில் இந்த இந்த திருப்பூர், வேலூர், சென்னை, கோயம்புத்தூர் இந்த பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருப்பூரில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜவுளி, வேலூர் ஆம்பூரில் வந்து தோல் பொருட்கள், அதுக்கப்புறம் காலணிகள், சென்னை கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா பொறியியல் பொருட்கள், மின்னணு பொருட்கள், இது எல்லா துறைகளோட வளர்ச்சி இனிமேல் அதிகமாகும் இந்த அக்ரிமெண்ட்னால அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்திய ஐரோப்பிய ஒன்றியம் இடையான வர்த்தக ஒப்பந்தம் உலகின் அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் என புகழப்படுவது ஏன்? இது உலகம் முழுவதும் நடந்த மிகப்பெரிய இருதரப்பு ஒப்பந்தங்களில் ஒன்று, பெருசு. இந்த ஒப்பந்தம் தோராயமாக 190 கோடி மக்களை சென்றடைகிறது. அதாவது இந்தியாவில் 140 கோடி, ஐரோப்பிய ஒன்றியத்தில் சுமார் 50 கோடி. ஸோ மொத்தம் 190 கோடி மக்களை இந்த ஒப்பந்தம் வந்து உள்ளடக்கியிருக்கு. உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடான இந்தியாவும் 2வது பெரிய பொருளாதார நாடான ஐரோப்பிய ஒன்றியமும் உலக பொருளாதாரத்தில் 25% கொண்டுள்ளன. உலகின் மக்கள் தொகையில் 30% கொண்டுள்ளன. நம்ம முதலே பார்த்தோமா, இந்த அக்ரிமெண்ட் வந்து 25% குளோபல் ஜிடிபி அப்படின்னு சொன்னோமா, அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். அடுத்து 2024ஆம் ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மொத்த பொருட்கள் இறக்குமதி $6.9 ட்ரில்லியன், அதன் சேவையில் இறக்குமதி $2.9 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர். 2024 இந்தியாவோட மொத்த இறக்குமதி $750 பில்லியன் அமெரிக்க டாலர். இவை இரண்டும் சேர்ந்து உலக வர்த்தகத்தில் 11 முதல் 12% வரை பங்களிக்கிறது. மொத்த உலக வர்த்தகமான 33 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களில் இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் 11 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களை கொண்டுள்ளன. இதன் காரணமாக இந்த ஒப்பந்தம் அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் அப்படின்னு புகழப்படுகிறது. இது வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து டேட்டா, அதனால் இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கிறிஸ்பான ஒரு நோட்ஸாக தான் இதை கொடுத்துருக்குறேன். ஏன்னா இதில் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் படித்தோம் அப்படின்னா குழம்பிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த ஒப்பந்தம் வந்து எந்த தேதியில் போடப்பட்டது, இது வந்து எத்தனாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், 2021 8 அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இது ஏன் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ்னு சொல்கிறோம், இதில் எத்தனை % ஜிடிபி, அதுக்கு அதே மாதிரி 4th லார்ஜஸ்ட் எக்கனாமிக் நாடு, 2nd லார்ஜஸ்ட் எக்கனாமிக் கண்ட்ரி, இது எல்லாத்தையும் பேசியிருப்போம். இது போக பார்த்தீங்கன்னா இந்தியா என்ன ஆஃபர் கொடுக்குது, யூரோப்பியன் யூனியன் என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, என்னென்ன பொருட்களுக்கெல்லாம் வரி விலக்கு உடனே வருது,
எதுக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாக வருது, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டங்கள் பலனடையும், இது ஏன் அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் தாய் அழைக்கப்படுது, இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறேன். நோட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கேளுங்க, நான் பண்ணித்தரேன். சரியா? ஓகே. காலக்கையனோட ஜிஎஸ் பேட்ச் 1899 இது ஃபஸ்ட்டு பேட்ச். இதில் வந்து ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் யூனிட் 8 யூனிட் 9 சோஷியல் இஷ்யூ சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி வெங்கடேஷன் சார் புக் வரும். செகண்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 280 பேட்ச் பாலிட்டி எக்கனாமி ஆப்டிடியூட் ஜாகிரபி வரும். இதோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் பண்ணி வரேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.